ஒரு சதி செய்து 50 பேர் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி திருப்பரங்குன்றத்திலையும் இதே போல இந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சு பண்றாங்கன்னா இப்படிப்பட்ட கலவரத்துக்கு துணை போறாங்க சில பேர். பொதுவாக பொறுப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானம், அமைதி, கடமை உணர்வு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு சட்டப்படி ஜனநாயகத்தில் மக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கணும். இந்து விவசாயிக்கு வாங்கின கடனை ரத்து பண்ணியிருக்கா மத்திய அரசு? இந்து விவசாயி வீட்டு பையன் கல்வி கடன் வாங்கினதை ரத்து பண்ணியிருக்கீங்களா? இந்து நெசவாளர் வாங்கின கடனை ரத்து பண்ணியிருக்கீங்களா? இந்து சுய உதவி குழுக்கள் கடனை ரத்து பண்ணியிருக்கீங்களா? இந்து சிறு குறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கடன் ₹1 ரத்து பண்ணியிருக்கீங்களா? நீங்க நினைக்க இந்துக்கள் யார் தெரியுமா? 3 முதல் 5% இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர் மட்டும்தான் உங்களுக்கு இந்துக்கள். 16 லட்சம் கோடி ரூபாய் வங்கியில வாங்கின கடன் ரத்து பண்ணிருக்கே 50 பேருக்கு. 50 பேரும் உயர் ஜாதி. விஜய் இங்க இருந்துட்டு நான் பிஜேபி சொன்னா விஜயனுக்கு ₹1 கடன் தள்ளுபடி பண்ணிட்டு நீங்க அப்படி இந்த அறநிலைத்துறையும் இந்த அரசும் தயங்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள்லாம் பத்திரிகையாளர்கள்லாம் முழுமையான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் தம்பி. இந்த போராட்டம் மக்கள் போராட்டம் இல்லை, பக்தர்கள் விரும்புகின்ற போராட்டம் இல்லை. ஒரு சதி செய்து 50 பேர் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி பல இடங்களையும் பார்த்தாங்க. திருப்பரங்குன்றம் தான் பொருத்தமான இடம் அப்படின்னு சொல்லி ஒரு 50 பேர் வந்திருக்காங்க. ஏன் இந்த கலவரத்தை ஈடுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சா, ஏற்கனவே இந்தியா முழுவதும் கரச்சைவைன்னு சொல்லி ஆரம்பித்து பாபர் மசூதியை போய் இடித்து இந்தியா முழுவதும் ஒரு வாக்குகளை பெற்று இப்போது ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு யார் இருக்கிறா? பாரதிய ஜனதா கட்சியினர் இப்போது ஆட்சிக்கு வந்துட்டோம். நீ அந்த கரசேவாவில் முன்னின்று பண்ணி அதில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு என்னெல்லாம் கிடச்சி தெரியுமா? உங்களுக்கு கேஸ் ஏஜென்சி கிடச்சி, பல்க்கு கிடச்சி, வக்கீலாக இருந்தாக்கி அரசு வக்கீல், சில தகுதியானவங்கன்னா ஜட்ஜாட்டே போயிடுவாங்க. ஆக இந்த போராட்டத்தில் முன்னின்று நடத்தது பொதுமக்களும் வர மாட்டாங்க, பக்தர்களும் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? பிரச்சனை யாருக்குன்னா ஒரு இயக்கத்துக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காக இந்த சனாதன தர்மம், RSS, இந்து முன்னணி எல்லாம் தூண்டி விட்டு பண்ணுறது. நான் ஒன்றை கேட்குறேன், இதில் பலனடைஞ்ச மாதிரி திருப்பரங்குன்றத்திலையும் இதே போல் இந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சு பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கவங்க தன்னுடைய பதவிகளெல்லாம் ஒரு தவறான இதை இப்படிப்பட்ட கலவரத்துக்கு துணை போகிறாங்க சில பேர். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதே திருப்பரங்குன்றத்தை நீங்கள் கேட்டனால சொல்கிறேன். 2014 சிங்கிள் ஜட்ஜி, 2017 டிவிஷன் பெஞ்சு ஜட்ஜி, 2021 சிங்கிள் ஜட்ஜி நீதியரசர் இளங்கோவன் அவர்கள் ஜட்ஜி, 2023 3 நீதியரசர்களுடைய ஜட்ஜி. இந்த 4 ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் முரண்பாடான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நீதியரசர் நேற்று கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நீதியரசருடைய முன் இருக்கக்கூடியது ஒரு பிரச்சனையை பற்றா அது அவ்வளோத்தையும் அவங்க பார்க்கணும். என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, எப்படி ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முரணா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி பிறகு நடந்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. பொதுவாக பொறுப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானம், அமைதி, கடமை உணர்வு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு சட்டப்படி ஜனநாயகத்தில் மக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒன்று அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்துக்களுக்கு விரோதமாட்டு இவங்க இருக்காங்கன்னு சொல்லி ஒரு 50 பேர் சேர்ந்து நேற்று இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க. இந்த அரசு இந்துக்களுக்கு விரோதமாக இருந்துன்னா 3800 ஆலயங்கள் குடமுழுக்கு நடந்திருக்கு. இந்த வர்ற ஜனவரி மாதம் எங்கள் ராமலிங்கசாமி கோயில் திருக்கோயிலும் ₹1 கோடி கொடுத்து அதுக்கும் என்ன செய்கிறாங்க, கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 1000 மண்டபம் தேர்தல் அறிக்கையில் இந்த அரசு சொல்லிச்சு, திமுக ஆட்சிக்கு வந்தால் 1000 மண்டபத்தை சரி செய்து தருவோம்னாங்க. போய் பாருங்க, 500 கோடி செலவில் பக்தர்கள் எல்லாருடைய நிதியையும் வாங்கி அற்புதமாக இந்த அரசு செய்து கும்பாபிஷேகம் நடத்தி முடிச்சிருக்கு. இது இந்துக்களுக்கு விரோதமான அரசா, ஆதரவான அரசா? இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லா மக்களும் விரும்புகின்ற மதத்தை வழிபட்டு கொள்ளலாங்கிற ஒரு சமூக நீதி கொள்கையில் உள்ள ஆட்சி இந்த ஆட்சி. இந்து விவசாயிக்கு வாங்கின கடனை ரத்து பண்ணியிருக்கா மத்திய அரசு? இந்து விவசாயி வீட்டு பையன் கல்வி கடன் வாங்கினதை ரத்து பண்ணியிருக்கீங்களா? இந்து நெசவாளர் வாங்கின கடனை ரத்து பண்ணியிருக்கீங்களா?
இந்து சுய உதவி குழுக்கள் கடனை ரத்து பண்ணியிருக்கீங்களா? இந்து சிறு குறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கடன் ₹1 ரத்து பண்ணியிருக்கீங்களா? 44,000 கோடி ரூபாய் நம்முடைய டாடா நிறுவனத்துக்கு 44,000 கோடி ரூபாய் மானியம். 2 கம்பெனி ஆரம்பிக்க மானியம் 44,000 கோடி ரூபாய். 758 கோடி ரூபாய் பிஜேபிக்கு தேர்தல் நிதி. இல்லைன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிட்டேன் பொறுப்பு. 44,000 ரூபாய் ஒரு டாட்டாவுக்கு கொடுத்துட்டு 758 கோடி ரூபாய் பிஜேபி தேர்தல் நிதியை வாங்கி வச்சுக்கிட்டு சாமானிய மக்களுக்கு ₹1 கடன் தள்ளுபடி பண்ணி சொல்லுங்க. வேற ஜாதிக்கே செய்யாண்டாம், இந்துக்களுக்கு மட்டுமா கடன் ரத்து பண்ணுங்க? நீங்க பண்ணலையே. நீங்க நினைக்க இந்துக்கள் யார் தெரியுமா? 3 முதல் 5% இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர் மட்டும்தான் உங்களுக்கு இந்துக்கள். 16 லட்சம் கோடி ரூபாய் வங்கியில வாங்கின கடன் ரத்து பண்ணிருக்கிய 50 பேருக்கு. 50 பேரும் உயர் ஜாதி. விஜய் இங்க இருந்துட்டு நான் பிஜேபின்னு சொன்னா விஜயனுக்கு ₹1 கடன் தள்ளுபடி பண்ணிட்டு விஜயன் சமூகத்தில் உள்ள ஒருத்தர் எங்க அண்ணன் விவி வைகுண்டராஜன் வாங்கின கடனை ரத்து பண்ணி கொடுங்க. பண்ண மாட்டீங்களா? நீங்க வங்கியில் இருக்க கடனை நீங்க ரத்து பண்ணி கொடுப்பீங்களா? நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க? 3 முதல் 5% இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர் வாங்குற கடன் 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் ரத்து பண்றீங்க. சாமானிய ஏழை மக்களை, சாமானிய மக்களுக்கு முழு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு 50 பேர் அங்க இருக்காங்க. இந்த 50 பேரும் RSS இந்த சனாதன சர்மம் சதியோடு அங்க இருக்கிறாங்க. எப்படியாவது கலவரத்தை உண்டு பண்ணிடலாம. தமிழ்நாட்டில் நடக்காது. தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் சட்டத்தின் ஆட்சி நடத்துகிறார். 4 தீர்ப்புக்கு முரண்பட்ட தீர்ப்பு நேற்று கொடுத்துருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு பேருக்கும் நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், நீதியரசர்களாக இருந்தாலும் தான் அரசின் உயர் பதவியில் இருக்கவங்க இல்லை பணியாற்றுகின்ற காவலர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள், அதாவது அரசு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் உட்பட இந்து சமய அறநிலையத்துறையில் பணியாற்றுறவங்க, நீர்வளத்துறையில் பணியாற்றுகின்ற அரசு அதிகாரிகளை கிள்ளுக்கிரையாட்டோ அப்படி நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு உரிய மரியாதை, அவங்க தான் உழைக்கிறாங்க நமக்கு. அப்போ உழைக்கிறவங்களை மிரட்டக்கூடாது. அதிகாரம் இருக்குங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு உடனே இப்போ 5 நிமிஷத்தில் வா 10 நிமிஷத்தில் வாங்கிறத தவிர்த்திருக்கலாம். பொறுமை வேணும், நிதானம் வேணும். அந்த சீட்டில் இருந்து நியாயம் வழங்குக்கு. நன்றி, வணக்கம்.